வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சென்னையில் ஒரு வங்கி மேலாளரை முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் உறுப்பினர், மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய மகன் என்று பல பரிணாமங்கள் கொண்ட மு.க. அழகிரியுடைய மகள் ஒரு வங்கி மேலாளரை பேசி கொண்டிருக்கும் போதே அவர் தாக்குவது போன்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோவினுடைய உண்மைத்தன்மையை நாம் அறியவில்லை. ஆனால் அது அவரை தாக்குவது போலவும் அவர் என்ன பேசினார் என்பது குறித்தும் நமக்கு ஒரு தெளிவான குரல் பதிவும் நமக்கு இல்லை. ஆனால் வீடியோவுக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்த ஒரு திரைப்பட காட்சியை தான் உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நாயகன்னு ஒரு படம் 80களுடைய மத்தியில் வந்தது. நடிகர் கமலஹாசன் நடித்த படம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு காட்சி, அதில் கமலஹாசனுடைய மகளாக நடிக்கிற நடிகை ஜனகராஜ், அதாவது கமலஹாசனுடைய இருக்கிறவர். அந்த படத்தினுடைய இதுபடி அவர் ஒரு 2 பேருமே தாதாக்கள் தான். பேசிக்கிட்டு இருக்கும்போதே கமலஹாசனுடைய பொண்ணு என்ன பண்ணிடுவாங்க, ஜனகராஜை ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அந்த திரைப்பட காட்சியின்படி என்ன இருந்தாலும் வயசில் கம்மியான பொண்ணு, ஜனகராஜுக்கும் பொண்ணு வயசில் இருக்குது அந்த கதையினுடைய இதுபடி. ரெண்டாவது, இவருக்கு சின்ன பையன்லேருந்தே ஒரு நண்பர், அவரை போய் நம்ம பிள்ளை அடிச்சிருச்சேன்ற கோபத்தில் இவர் பலார்னு திரும்ப விட்டுட்டு யார்கிட்டேருந்து வந்தது இந்த பழக்கம் அப்படின்னு கேட்கும்போது ஜனகராஜ் ஒரு பஞ்சு டைலாக் சொல்லுவாப்புல, எல்லாம் நம்மகிட்டேருந்து தான் வாத்தியார விடு, யார் நம்ம பிள்ளை தானே அப்படின்னு அதை சமாதானப்படுத்துவார். அது போன்ற அந்த காட்சி அமைப்பு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த காட்சி தான் ஞாபகம் வந்தது. இந்த பழக்கம்லாம் யார் பேசிகிட்டு இருக்கும்போது பலார்னு, அதுக்காக ஒரு மு.க. அழகிரி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற டைப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவரை குறித்த சர்ச்சைகள், மதுரையில் வலம் வந்த சர்ச்சைகளில் இதுவும் ஒன்று. மிகுந்த முன்கோபக்காரர், யாரையும் எளிதாக திட்டிடுவார், கோவப்பட்டுருவார், அடிச்சிருவார், இப்படின்லாம் உண்டு. பட் இது எதுவுமே நிரூபிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டால் எப்போதும் போல தான். பெரிய அரசியல்வாதியினுடைய மகன் அவர் அடிக்கும்போது யாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியுமா, இல்லை கோவப்படும் போது எடுக்க முடியுமா? ஆனால் பரவலாக அந்த பேச்சு உண்டு. அது மாதிரி அவருடைய மகளும் பேசிகிட்டு இருக்கும்போதே அடிக்கிற மாதிரி ஒரு இதை நிரூபிக்கிறார். அப்போ அந்த டைலாக் ஞாபகம் வந்தது. யாருடைய மனதையும் புண்படுத்துறது நம்ம நோக்கம் இல்லை, ஒரு நகைச்சுவைக்காக இந்த எடுத்துக்காட்ட சொன்னேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிங்கிறத. நன்றி.